உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர்ல நடந்திருக்க இந்த சம்பவம் தான் ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது தன்னோட மாமியார தன்னோட மனைவிக்கே தெரியாம 4 வருஷமா சின்சியரா லவ் பண்ணியிருக்காரு. ஸோ சீக்கிரட்டா இதுக்கு மேல வச்சிருக்க முடியாது அப்படின்னும் மாமியார பிரிஞ்சு இருக்க முடியல அப்படின்ற காரணத்தினால தன்னோட மனைவியை விவாகரத்து பண்ண முடிவெடுத்து விவாகரத்தும் பண்ணியிருக்காரு. கையோட மாமியார 2வது திருமணமும் பண்ணியிருக்காரு. விவாகரத்து பண்ண கையோட அதே நீதிமன்றத்துல மாலையும் கழுத்துமா தாலி கட்டி சட்டப்படி அவங்களோட திருமணத்தை ரிஜிஸ்டரும் பண்ணியிருக்காரு. இதை வீடியோவா எடுத்து சோஷியல் மீடியால அப்லோடும் பண்றாரு. இது பலருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருக்கும் இது பேர் அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதுதான் இப்போதைய ட்ரெண்டா, மாமியார கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி இது சோஷியல் மீடியால வைரலா பார்க்கப்பட்டு வருது. மேலும் இந்த மாதிரி திருமணம் பண்றதை குறித்து நெட்டிசன்கள் பலருமே விமர்சனம் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பொண்ணோட வாழ்க்கைய அம்மாவே இப்படி அழிக்கிறதுலாம் கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன மாதிரியான உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம எப்பவுமே அம்மா தான் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துவாங்கன்னு பேரு. இங்க என்னடானா ஒரு அம்மாவே தன்னோட பொண்ணோட வாழ்க்கையை முடிச்சு விட்டுட்டாங்க. இதுதான் இப்போதைய ட்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் இப்போ சோசியல் மீடியால பேசு பொருளா மாறி இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க.